ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, செல்ஃப்ரேம் அப்படின்ட்டு ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ரிலேட்டட், அதாவது மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸும் அப்படியே நான் பிளாக் செயின் ஓரியன்டான சில கான்செப்டை மட்டும் நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் செயின் பற்றி தெரிஞ்சிங்கன்னா சேம் டைம் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா க்ரோத்து, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதோட க்ரோத்தோ, அதை பற்றி நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் க்ரோத், அது எல்லாத்தையுமே நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தால், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரதீங்களா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம செல்ஃப்ரேம்குள்ளே கான்செப்டுக்குள்ளே போகலாம். செல்ஃப்ரேம் என்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து பிளாக் செயினில் வந்து நிறையா காயின்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பிட்காயின், எத்திரியம், அடா, கேடிஏ நிறைய இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து செல்ஃப்ரேம். செல்ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதில் ஒரு மற்ற காயின் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த காயினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் சேஃப் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம். அது என்ன குவாண்டம் உங்களுக்கு தெரியலையா? குவாண்டம்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட லேப்டாப்ஸு, நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், அதுக்கு அடுத்ததாக குவாண்டம் கம்ப்யூட்டர்னு வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டாப் லெவல் கம்ப்யூட்டர் தான். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே சூப்பர் கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டர் ரெண்டு இருக்கா? ஸோ இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர், இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண 10 மினிட்ஸ் எடுக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் மினிமம் ஒரு 1 மந்த்தாச்சும் எடுக்கும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. அதுவே நீங்கள் நாம் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் கிட்டத்தட்ட பல வருஷம் எடுக்குமா. ஸோ அதுதான் வந்து இங்கே மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸாக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்தால் இந்த பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, செல்ஃப்ரேம் என்ன பண்ணுறாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டரால் கூட ஆக்ட் பண்ண முடியாத ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் செல்ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த செல்ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் மொத்தம் ஒரு 5 டாப் 10 கம்பெனி மட்டும், டாப் 5 கம்பெனி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ஐபிஎம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு 5 கம்பெனி தான் இந்தியாவில் மொத்தமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செல்ஃப்ரேம் கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதிரி குவாண்டமால் கூட ஆக்ட் பண்ண முடியாத பிளாட்ஃபார்மை கொண்டு வரது தான் இவங்களோட மெயின் கான்செப்ட். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம செல்ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் செயின் பிளாக் செயின் பிரிட்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்கோ டாட்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக தான் செக் பண்ணி பாருங்கள். போல்கோ டாட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50 பேராசெயின் ஆக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அது கீழே ஒரு 100 ப்ராஜெக்ட் வந்து செகண்ட் லேயர் சொல்யூஷன் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இது நடக்கும், ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் தனி ஸ்லாட்டு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வராங்க இந்த செல்ஃப்ரேமில். அந்த செல்ஃப்ரேமில் வந்து ஒரு 50 ஸ்லாட்ஸ் இருக்குது, 25 ஸ்லாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் சில ப்ராஜெக்டில் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இல்லை நீங்கள் இவங்களோட பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லேயர் 0 செல் இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு புரியும். நான் இது இல்லாத மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இதில் இருக்கிறது வந்து நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிடும். நான் இதில் இல்லாத மட்டும் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயின் நெட் வந்து என்றைக்கு லான்ச் ஆகுனா, இந்த மாதம் மார்ச் எண்டுக்குள்ளே இவங்களோட மெயின் நெட் லான்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குவாண்டம்லேருந்து இவங்க எப்படி சேஃபாக இருக்காங்க, அதுக்கோஸ்கரம் அவங்களோட மெயின் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெஸ்ட் நெட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் நெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் நெட் ரிலீஸ் பண்ணி அதில் பக்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை அப்போ தான் மெயின் நெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க மெயின் நெட் வந்து இந்த மாதம் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்பெக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிபிஎஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்ட், ஒரு டிரான்சாக்ஷனில் எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அப்படிலாம் சான்ஸ் இல்லை. மினிமம் ஒரு 1 லேக் டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் எடுக்கலாம் மேபி. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து எத்திரியம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேயர் 2 அது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
ஸோ அதில் பில்ட் பண்ணுறதுனால அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்கு அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதான் இந்த செல்ஃப்ரேம் கொண்டு வராங்க. ஸோ இது செல்ஃப்ரேம் குவாண்டம் சேஃபாகவும் இருக்கும். அண்ட் சேம் டைம் இதோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெயின்நெட் லான்ச் பண்ண தான் தெரியும். ஸோ இது மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தி செல்ஃப்ரேம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏஎம்ல அவங்களோட நீங்கள் ட்விட்டர் பேஜோ நீங்கள் டெலிகிராம் பேஜோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ஏஎம் எப்படி இப்போ அவங்களோட அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த செல்ஃப்ரேம் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட் நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக புரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணும்போது ஒரு டைம் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? டைம் கவுண்டர்னா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த பின்னாடி அவங்களோட டிரான்சாக்ஷன் ஐடிக்கு ஒரு நம்பர் சென்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போது நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வரல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அதை வந்து டைம் கவுண்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு மெயின்நெட் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ரோட் மேப் மெயின்நெட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மார்ச் 21 மெயின்நெட் லான்ச்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்ரேமோட வெப்சைட் வந்து கொஞ்சம் புதுசு. இது வந்து புதுசு. இதுக்கு முன்னாடி பழைசா நான் பார்த்துலாம் வந்து பழைசு தான் பார்த்துருந்தேன். இப்போ வந்து புதுசாக நிறைய எடிட்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். செல்ஃப்ரேம் டேஷ்போர்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மெயின்நெட் வந்து மார்ச் 21 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயே நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் ரோட் மேப்பில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்ச் 21 மெயின்நெட் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. மறக்காமல் எல்லாமே செக் இந்த இந்த காயினை ஜஸ்ட்டு நீங்கள் நான் இன்வெஸ்டிங் பர்பஸ்க்காக சொல்லலை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ரீடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட ஸ்கோப் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ப்ராஜெக்ட்டை பற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்ச் 21 மெயின் லான்ச் பிரிட்ஜ் இன் எத்திரியம் மெயின்நெட். பிரிட்ஜ் வந்து எத்திரியம் மெயின்நெட்டோட லான்ச் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீசஸ் மெயின்நெட் மைக்ரேஷன் வருது. பிரிட்ஜ் வித் அதர் மெயின்நெட்டு. ஸோ இப்போதைக்கு பிரிட்ஜ் வித் எத்திரியம் கூட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் வித் சம் சொலானா அந்த மாதிரி புது புது பிளாட்ஃபார்மில் வரலாம். டெஸ்ட்நெட் பிரிட்ஜஸ் அதாவது அந்த பிட்காயின் அதுக்குள்ள டெஸ்ட். அப்புறம் வந்து அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் பிபி அப்டேட் அதாவது நம்ம மெயினில் லான்ச் பண்ணால் தான் இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நான் அதிக வீடியோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.